செந்தூர் முருகனை தேடி வந்த அரசியல் பிரபல. காரிலிருந்து இறங்கியதும் புகாரோடு வந்த பக்தை. சின்ன குழந்தைங்க 4 வயசுலேருந்து 3 வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு 100 rupees டிக்கெட்டில் ஒரு டாய்லெட் போகிற வசதி இல்லை, தண்ணி குடிக்கிற வசதி இல்லை. அதே போல் வயசானவங்களுக்கு பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட வெளியே டாய்லெட் போகிறதில்ல. 3 கேட்டுக்கு ஒரே ஒரு செக்யூரிட்டி வச்சுருக்காங்க. செக்யூரிட்டி கேட்டதுக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு செக்யூரிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 2 செக்யூரிட்டி போட்டாங்கன்னா எனக்கு நான் இந்த வசதி பண்ணி கொடுக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு நான் தாய்மையோட கேட்டுக்கிறேன் மேம். இது வந்து எங்களுக்காக கேட்கல மேம், இது வந்து குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்காக கேட்குறேன் மேம். கண்டிப்பாக கோயில் நிர்வாகத்துக்கிட்ட சொல்றோம், உரிய நடவடிக்கை எடுக்க. திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தராங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால பக்தர்களுடைய கூட்டம் மலைமோதி இருந்திருக்கு. பக்தர்கள் பல மணி நேரமா நீண்ட வரிசையில நின்று காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்திருந்திருக்காங்க. 100 ரூபாய் கட்டண தரிசனத்திலையுமே பக்தர்கள் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் தேமுதிகவுடைய பொது செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சுவாமி தரிசனம் செய்யறதுக்காக வந்திருந்திருக்காங்க. அவங்க கார்ல இருந்து வந்து பக்தர்களை சந்திக்கும் பொழுது அடிப்படை வசதிகள் குறித்தான புகார்களை பக்தர்கள் முன்வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகிருக்கு. பெங்களூர்ல வந்துட்டு இருக்கேன். நாங்கள் வந்து 4 மணிக்கு கியூல நின்று இருக்கிறோம். 100 rupees டோக்கன் வாங்கிட்டு இந்த விஷயத்தை பற்றி நான் பிரேமலதா மேடம் வந்து தர்ஷனத்துக்காக வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கேன். என்னென்னா சின்ன குழந்தைங்க 4 வயசுலேருந்து 3 வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு 100 rupees டிக்கெட்டில் ஒரு டாய்லெட் போகிற வசதி இல்லை, தண்ணி குடிக்கிற வசதி இல்லை. இந்த சைடே தயவுசெய்து போட்டு மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அந்த புகாருக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இதெல்லாம் ஆட்சியில இருக்கிறவங்க செய்ய வேண்டியது. நாங்க ஆளும் கட்சியோ இல்ல ஆண்ட கட்சியோ இல்ல, ஆனாலும் தேமுதிக சார்பில் என்னென்ன விஷயங்களை மக்களுக்காக செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நிச்சயம் செய்து தருவோம் அப்படின்ற மாதிரியா உறுதியும் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பேர் பாதிக்காங்க ஒப்பளத்தை பத்தி நீங்க தான் செய்யணும். நாங்க ஆட்சியில இருந்தா நாங்க பண்ணுவோம். அது நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம ஆளு கட்சி இல்ல ஆண்ட கட்சியும் கிடையாது. ஆனா எப்பவும் மக்களுக்கு உதவி செய்யறது வாழ்வாதாரத்தை அழிச்சு அடுத்தது நான் குரல் கொடுப்பேன், அறிக்கை கொடுப்பேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா ஆட்சியில இருக்கிறவங்க செய்ய வேண்டிய விஷயம் இது. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு துணை நிற்போம். சரிங்களா? அதனால எதுவும் பயப்பட வேணாம். தேமுதிக சார்பா என்னெல்லாம் செய்ய முடியுமோ உறுதியாக நாங்கள் செய்வோம். இந்த ஒரு வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோவை வழங்குவோர் எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப், லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் மற்றும் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.